வணக்கம் சார். சிவா உன் ஃப்ரெண்டு தானே? நேற்று வரைக்கும் சார், இன்னைக்கு இல்லை. இதே தாண்டா அவனு சொன்னான். என்ன சார் யார் சார்? சார் கடையில் சார் சார் தட்டி விடுங்க சார். நான் இல்லை சார், தப்பா புரியுது சார். சார் சொன்ன கேள். ஏறு ஏறுற சார். கூட்டிட்டு ஓடிட்டாடா. என்னடா சொல்ற? இது முடிவில்லடா, ஆரம்பம். சார், டைமுக்கு ஏற்ற மாதிரி காலர் டியூன்லாம் செட் பண்ணிக்கிறான் சார். ஃபோன் எடுக்க மாட்டான் சார், புரிஞ்சுக்கங்க சார். ஆக்சுவலாக அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது நான் சார். செகண்ட் நான் சார். என் பொண்ணு லைஃப் என்ன உங்களுக்கு லேட்டா போச்சா? கோவப்படாதீங்க. ஏய் காலப்புறா. எடுக்க மாட்டான்றேன், காலை போடு கையை போடு. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்றியா? பேசிட்டு வந்துடுறேன். ஓகே மச்சான், நான் சொல்லல நான் இல்லடா நீங்க அழுவீங்கன்னு. ஹலோ, எங்கடா இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீங்க எங்க இருக்கீங்க? சொல்லுமா. ஸ்டேஷன்ல. அவர் இருக்காரா? கடை ஓனர். ஏய், அந்த பொண்ணு கூட்டினுங்கடா போன. ஓ அதுவா? உனக்கு மேட்டரே தெரியாதா மச்சான்? நம்ம மாமனாரு சும்மா இல்லாம துருன்னு சுருத்திக்கு வேற பையன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா மச்சான். நம்ம லவ் பண்ற பொண்ணை இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்ல. சொல்றா தப்பா? தப்பு இல்லையா? தப்பு தான்டா, தப்பு தான். என்னன்ற? அதான் நமக்கும் நம்ம ஆளுக்கு இன்னைக்கு மேரேஜ் முடிச்சுட்டு நானே ஸ்ட்ரைட்டா ஸ்டேஷனுக்கு தான் வரேன். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் ஜாமீன்ல இருங்க. ஓகே பாய் மச்சான். எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லை சார். அவன் தான் கூப்பிடறான், உங்க பொண்ணு லூஸ் மாதிரி கூட போலாமா சார்? எனக்கு என்னமோ உங்க பொண்ணோட பிளான் மாதிரி தெரியுது சார். சொல்றான் மணி மணி வெயிட் ஆயிட்டா சார். இதை விட்டுருங்க சார், எடுத்து விட்டுருங்க, பண்ணிடாங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், பேசிக்கலாம். சொல்றா. சார் நான் இந்த பொண்ணு சேர்ந்து தான் சார் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணோம். முடிவு பண்ணாத கல்யாணம் பண்ணிடுடா. சார் சார் வருஷத்துக்கு பண்ணி வேண்டி. சார் ஹலோ சார், நிறுத்துங்க சார். நீங்களே கை வச்சு அப்புறம் எதுக்கு ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க? என் பொண்ணு சின்ன பொண்ணு சார், ஒண்ணும் தெரியாத பொண்ணு சார். பேசி பேசி மயக்கிருக்கா சார் இவன். சார் மேஜர் தான் சார். மேஜர்ல கூட்டி கல்யாணம் பண்ணி. பையன் அடிக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. கையெடுங்க சார் அவன் மேல இருந்து. இவங்க மேஜர் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. நான் சும்மா இருக்கணுமா? நாங்க பாத்து சும்மா இருக்கணுமா சார்? சார் அவனை போட்டு அடிக்கிறத விட்டுட்டு உங்க பொண்ணை கூப்பிடுங்க. வந்தா தாராளமா கூப்பிட்டு போங்க. இங்க யாரும் தடுக்க போறது இல்ல. வா ஸ்ருதி, வா வாமா. ஏன் கல்லு மாதிரி நிக்கிற? வா. என்ன நெஞ்சில தண்டி உனக்கு அரைச்சு. பொப்புல புள்ள ஒரு நாள் உன் மேல கை வச்சிருப்பாரு ஸ்ருதி. எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டா அப்பாவை. ஸ்ருதி உன் காலில் விழுந்து கூப்பிட வந்துருப்பா. அப்பா சொல்ற வந்துருப்பா. ஸ்ருதி தம்பி, என் அனுபவத்தில் சொல்கிறேன், பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான்ப்பா. பொதுவாக ஒரு பிரச்சனைன்னா பசங்க அதை ஹோல்ட் பண்ணி தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் பொண்ணுங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி. அவள் உன்னை சின்சியராகவே லவ் பண்ணியிருந்தாலும் அவங்க அப்பா காலில் வந்ததும் அழுதுகிட்டே போயிட்டா பார்த்தியா. ஆனால் அவள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சாதான் அவன் நிலைமை என்னன்னு தெரியும். எது எப்படியோ இனிமே அந்த பொண்ணை நீ எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, சரியா? ஏன் மதினி என்னாச்சு? என்ன கேட்டா அவங்க அப்பா தான் அவளை ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்காரு. பட்டா குறைக்கு அவளை பேஷன் டெக்னாலஜி படிக்க வச்சிருக்காரு. ஒரு நல்லது கெட்டது கூட சேலை கட்ட மாட்டா. ஆனா இன்னைக்கு ஹீரோல இருந்து அவங்க அம்மா புடவை எடுத்துட்டு போயிருக்கா.
அப்பா எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குப்பா. நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? என்னம்மா இப்படி கேட்குற? நீ எப்போ மாதிரியே இரு. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. போலீஸ் ஸ்டேஷன் நடந்ததெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். ஐம் சாரி. என்னடா எல்லா அப்பா மாதிரி நானும் செல்ஃபிஷாக இருக்கேன்னு நினைக்கிறியா? நீ நான் வளர்த்த பொண்ணு, எனக்கு ஒன்று தெரியும். நீ தப்பா போக மாட்ட, எப்பவுமே தப்பா போக மாட்டேன். ஐ லவ் யூ பா. ஐ லவ் யூ செல்லம். போய்ட்டோம், சரியா? டேக் கேர். கம்ப்யூட்டர் பிரெயின் ஹேங் ஆயிடுச்சு போரு. தலையில் கை வச்சிருக்காங்க. இளம் தொழில் அதிபர்கள் காவல்துறையால் நயப்புடைப்பு. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்த்துருச்சே. நம்ம வீட்டு கல்யாணம் வித் ஹோலி பிரதர்ஸ் 2. ஏண்டா ராஜு, இந்த ஓனர் வேலைங்கிறது இவ்வளோ ஈஸியாக இருக்குதே, இதைத்தான் வெள்ளாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஓனர் வேலை ஈஸியாக இருக்கிறது மேட்டர் கிடையாது. இதுக்கப்புறம் அவன் சம்மந்தப்பட்ட யாரும் நம்ம கூட வேலை செய்யறத மச்சான். அவன் சம்மந்தப்பட்டவங்கள அவன் பேரை சொல்லிட்டு யார் வந்து நின்னாலும் அவங்கள கொலை பண்ணி கோழி மாதிரி கழுத்தை பிடிச்சி திருவி செருப்பை கொண்டு அடித்து அவங்கள வாங்க வாங்க உள்ளே வாங்க. உக்காரிங்களா ராஜு? அவங்க வந்திருக்காங்கடா. இப்போ தானே சொல்ல. போயிருங்க ப்ளீஸ், வெளியே போயிருங்க ப்ளீஸ். எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் என் மேலேயும் சிவா மேலேயும் செம்ம கோவத்தில் இருப்பீங்கன்னு. நீங்கள் பேசலைனாலும் பரவாயில்ல, சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சிவா கெட்டவன் கிடையாது, ரொம்ப நல்லவன். நல்லவன்னா யார் தெரியுமா உங்களுக்கு? டெய்லி கண்ணாடி பார்க்குறேன், எனக்கு தானே தெரியும் யார் நல்லவன். இல்லை ராஜு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்கள் என்ன அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் அவனுக்கு என்ன பிடிச்சது, மணியை கன்ஃபியூஸ் பண்ணது, எனக்கு எல்லாமே தெரியும். அப்போ நீங்கள் நிஜமாலுமே என்ன பார்க்கல. நீங்கள் 3 பேரும் பழைய மாதிரி ஒன்றா இருக்கணும். ஐயோ அம்மா, தயவு செஞ்சுன்ட்டேன். அப்படிலாம் இருக்க முடியாது சுத்தி. ஒஞ்சி போன கண்ணாடியை ஒட்ட வச்சு பார்த்தா அது நல்லா இருக்காது. உங்களுக்கு சொன்னா புரியாது, ஒரு நிமிஷம் இருங்க. இதோ இந்த போட்டோவில் கூட என் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் சொல்கிறத நம்புங்க ராஜு, என்னால தான் உங்கள் 3 பேருக்குள்ளேயும் பிரச்சனையே. இனி அது வராது. வச்சனம் ரொம்ப லென்த்தாக இருக்கே. எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? வெளியூர் எதுனா போகிறீங்களா அண்ணா? இல்லை, நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேன். விஷம் குடிச்சிட்டேன். விஷம் குடிச்சியா? என்னமா விஷம் குடிச்சு நியூஸ் வாசிக்கிற மாதிரி கடையான வந்து பேசுனீங்க? ஏய் என்ன குடிச்ச? இருப்புனால என்னன்னு பாறா. ஐயோ குடிச்சா மணி. என்னடா பண்ணீங்க இந்த பிள்ளைய? நான் பண்ணல. நீங்க வர வழியில விஷம் சாப்பிட்டு வச்சிருக்கீங்க. இங்க வாங்கம்மா, பிள்ளைய தூக்குமா. இந்த பிள்ளைய தூக்குங்க. ஏங்க என்னடா இது? வேற எங்கடா விழுந்துருந்தா பரவாயில்லடா, அப்ப கடவுள் முன்னாடி வந்து விழுந்துருச்சு. டேய் இப்போ என்ன அவனை கூப்பிடணுமா? ஆமா கூப்பிடணும். மாட்டினா என்ன பண்றது? ஹலோ சொல்றா. ஆளு விஷம் குடிச்சிச்சுடா. என்ன மச்சான் சொல்ற? என்னடா வச்சா விட்டு கொடுத்துட்டியா?
ஆரம்பிச்சு வச்சதே நீதான். என்ன பழக்கண்டா அது விஷம் குடிக்கிறது? ஏய், நான் விஷம் குச்சது அவன் குச்சது ஒன்னாடா? அதுக்கு டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டே இருப்பீங்களா ஆளுக்கு? அங்கிள் ஹாஸ்பிட்டல் வச்சு அடிச்சிடாரு அங்கிள். அவங்களே கடைக்கு வந்தாங்க. என்னால அப்பாக்கு பிரச்சனை, சிவாக்கு பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரச்சனை சொன்னாங்க அங்கிள். விஷம் குடிச்சேன்னு கடைசியாக சொன்னாங்க அங்கிள். கொண்டாந்து அட்மிட் பண்ணிட்டாங்க அங்கிள். சத்தியமா இதான் அங்கிள் உண்மை. ஏய், அவன் அடிக்க வந்துக்கிறாரா? அந்த மனுஷன் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நீ சாக கூடாது, அவர் தான் சாகணும். உனக்கு 3 வயசு இருக்கும் போது உங்க அம்மா செத்து போயிட்டா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்னதான் உசுரா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது என் கண்ணால. அவனை கல்யாணம் பண்ணி உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரலப்பா. நீங்கள் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணி அவனை ஏமாத்த எனக்கு மனசு வராது. இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் என்னால் அந்த வாழ்க்கையை நல்லாவே வாழ முடியாது. அதான் சாவலான முடிவு. டேய் ஸ்ருதி, நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ. ஒயின் ஷாப்பில் இவளை பார்த்தது குத்தமாடா. சை, இந்த பில்லை பே பண்ணிடுங்க. டேய் ராஜு, ஏய் அவன்கிட்ட குர்றா. ஏய் அவன்கிட்ட குர்றா. போ. டேய் டா கட்டு. காசு இல்லை மச்சான். எது? கையில் காசு இல்லை மச்சான். அக்கௌண்ட்ல இருக்காடா அவன்கிட்ட? அக்கௌண்ட்ல இருக்கா? ஏய் வா. காசு இல்லாம அப்புறம் எதுக்கு லவ் பண்றானா? சை, நம்ம தாலியா இருக்கிறான். டா கட்டு. யார்கிட்ட? அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுடா. பைத்தியமடி நீ. என்ன தைரியத்தில் நீ விஷம் குடிச்ச? தைரியமா எங்க குடிச்சேன்? நீ கிடைக்க மாட்டேங்கிற பயத்துல தான் குடிச்சேன். எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. உங்க வீட்டுல ஓகேயா? அது அப்புறமா பேசலாமே.